இது என்னப்பா புது செய்தியா இருக்கு? குக்கு வித்து கோமாளில புது நடுவர் இவர்தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா, இவர் எப்படி பிடிச்சாங்க விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படிங்கறத பத்தி இப்ப முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பிரபலமான நிகழ்ச்சி அப்படின்னா குக்கு வித்து கோமாளியா தான் சொல்லுவோம். வழக்கமா இந்த நிகழ்ச்சி ரொம்பவே மாறுபட்டு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சமையலா இருக்கட்டும், கோமாளி பண்ற அந்த கலாட்டாவா இருக்கட்டும், எல்லாருமே நிகழ்ச்சியை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இன்னை வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குக்கு வித் கோமாளி பாக்குற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே எங்களோட டிப்ரெஷன் எல்லாமே போயிடுது, நாங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு அவங்களோட சந்தோஷமான தருணத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில ரீசெண்டா குக்கு வித் சீசன்ல இருந்து நாங்க விலக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் தாமுவும் வெங்கடேஷ் அவர்கள் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாம், அடடா என்ன சொல்றீங்க, நீங்க போயிட்டா எப்படி நாங்க பார்க்க முடியும், நீங்க இருக்கிறதுனால தான் அங்க சுவாரஸ்யமாவே இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வீடியோ போட்டதை நம்ம எல்லாருமே தெளிவா பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாங்க போக போறோம், இன்னொரு ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப தாமு அவர்கள் அவர் பேசின அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிருக்காரு. இத பார்த்த வெங்கடேஷ் அவர்கள் ஷாக் ஆகி, பரவாயில்ல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நல்லதா இருக்கும், ஆனா நீங்க பேசினது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலமான சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த சீசன்ல செஃப் தாமுவோட நடுவரா பங்கேற்க போறாராமா. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் ஆச்சரியமாயிட்டாரு. என்ன சொல்றீங்க, இவரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு ஆல்ரெடியே இவரை தெரியும், மெஹந்திங்கிற படத்துல நல்ல ஹிட் கொடுத்திருப்பாரு. நடிப்புலயும் இவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க தந்தை தான் ஃபர்ஸ்ட் இந்த தொழில இறங்கி பண்ணாராமா. அதை இப்போ கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காங்களா. இப்ப விஐபி வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட கைவனம் தான் அங்க மணக்க இருக்குமா. அப்படி இருக்க ஒரு பர்சனை இப்ப விஜய் டிவி இழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது செம்ம ஷாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு புது ஜட்ஜா வரதுனால கண்டிப்பா இது எதிர்பார்த்த அளவை விட அதிகமாவே இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.